நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன நந்தா, இன்னைக்கு காலேஜுக்கு போறீங்களா? இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. அதுல என்ன பிரச்சனை? இமயமலைக்கா போயிட்டு வந்திருக்கோம் நாங்க. எதுக்கு லீவ் போட்டு வீட்ல இருந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அது சரிதான். நந்தனுக்கு ஒண்ணும் வயசாயிடலையே. இந்த வயசுலயும் என்ன போல டயர்டா உக்காந்துருக்கிறதுக்கு. நீங்க ஒன்னும் டயர்டா இருக்க மாதிரி எனக்கு தோணலாமா? அப்படி இருந்தா ரெஸ்ட் எடுக்கணும்ல. கொஞ்சம் இருங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போங்க. நான் ரெடி பண்ணிட்டேன், இதோ எடுத்துட்டு வரேன். வேண்டாம், ஆல்ரெடி லேட்டு. நான் காலேஜ் கேண்டீன்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை தீரும்னு தோணலத்த. நந்தாவுக்காக நான் டிஃபன் செய்யலாம் கத்துக்கிட்டேன். ஆனா அவர் சாப்பிட மாட்டேன் நடம் பிடிச்சா நான் என்ன பண்றது? நீ இப்படி செய்யறதெல்லாம் எனக்கு ஓகே தான். கிச்சனுக்கே போகாத நீ இந்த அளவுக்கு சமைக்க கத்துக்கிட்ட. ஆனா நீ நந்தனை மாற்றணும்னு நினைச்சு எதாவது செய்யறதுனால உன் மனசுல இன்னும் வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? நாங்க திரும்பி வர்றதுக்குள்ள நந்துவையும் காயத்ரியையும் பிரிக்கிறேன்னு சொன்னியே, மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல அத்த. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். மேல புதுசா கொடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, நீங்க அவங்க கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கிருப்பீங்கல்ல? இல்லம்மா. அவங்க என்ன சொல்லி உங்களை இங்க தங்க வச்சிருக்காங்க? அவங்க எங்களை இங்க தங்க சொல்லல, நாங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சிட்டோம். ஆனா நான் இவ்வளவு தூரம் செஞ்சும் அவ மறுபடியும் தைரியமா இங்க வந்து சவால் விட்டுட்டு போறா. நந்தா எனக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நீ யாரு? நந்தாவோட பணத்துல 5 காசு நஷ்டமானாலும் அந்த நஷ்டம் எனக்கும் தான். நான் அதை திருப்பி வாங்குவேன். இப்போ இந்த காயத்ரி சொல்றேன், இனி நான் உனக்கு நந்தாவை கனவுல கூட விட்டு கொடுக்க மாட்டேன். அட கடவுளே, அந்த அளவுக்கு மோசமானவளா காயத்ரி? ஆமா அத்த. நந்தாவுக்கு தெரியாத இன்னொரு முகம் அவளுக்கு இருக்கு. அதனால எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. தப்பி தவறி நந்தா மட்டும் அந்த காயத்ரியை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா காலம் முழுக்க அவ உங்களுக்கு ஒரு தொல்லையாதான் இங்க இருப்பா. அதை விட பெட்டர், எவ்வளவு செலவானாலும் சரி நாம காயத்ரியும் நந்தாவையும் பிரிச்சு வைக்கிறது தானே நல்லது. என்ன 2 நாளைக்கு அப்புறம் அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் அப்பா முடிவு படிக்கலன்னு சொன்னீங்க. அதனால நம்ம பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் எதுவுமே இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதான் உங்க அம்மா சொல்லிட்டாங்கல்ல. அம்மா சொல்லிதான் நம்ம 2 பேரும் லவ் பண்ணோமா? இல்ல, அம்மா ஏதோ லைட்டா கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அவங்க மனசை யாரோ மாத்த பாக்குறாங்க. அம்மாவுடைய மனசை யாராலையும் மாத்த முடியும்னா அப்போ உங்களுடைய மனசையும் யாராலையும் மாத்த முடியும். அது உனக்கு தான் அப்படி தோணுது. அந்த மனசை மாத்துறதுக்காக தான் அப்பாவோட திவசத்தன்னைக்கு நாங்க மூகாம்பிகை கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தோம். திரும்பி வரும்போது உங்க வீட்டுக்கு நேரா வந்து கல்யாண தேதி குறிக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் அவ்வளவு சுலபத்துல நடக்கிற விஷயம் இல்ல நந்தா. தினம் தினம் என் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. என் கல்யாணத்தை விட என் குடும்பத்துல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. சொல்ல போனா நான் உங்களுடைய போன் அட்டன் பண்ணாததுக்கு கூட ரீசனும் அதுதான். அப்போ நீ என்ன திரும்ப கூப்பிட்டது உன் குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசுதானே? அது என்னவா வேணா இருக்கட்டும். நான் உங்களுக்கு போன் பண்ணப்போ நீங்க அந்த கால் அட்டன் பண்ணவே இல்லைல்ல. நான் வேணும்ட்டே பண்ணல காயத்ரி. அம்மா டக்குன்னு போனை வாங்கிட்டாங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா அதை கேட்காமலே அம்மா போனை கட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து உங்களுக்கு புரியலையா நந்தா? அவங்களுக்கு நம்ம 2 பேரும் சேர்றதுல விருப்பம் இல்லைன்னு. அப்புறம் எதுக்காக, ஏன் ஒருத்திக்காக நீங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏய், எல்லா அம்மாவும் பசங்கள்னு வரும்போது செல்ஃபிஷ் தான்.
அதே தான் எங்கள் அம்மாவும் பண்ணுறாங்க. நீயும் அம்மாவும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அம்மா எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்கல்ல. நம்ம கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணுன்ற ஒரே கண்டிஷன் தானே அம்மா சொன்னது. அதை லேட் பண்ணதும் நீ தானே. தப்பெல்லாம் என் மேலதான் நந்தா. அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாத்தையும் விட என் குடும்பம் தான் பெருசு. என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணாம நான் உங்க கூட வந்து வாழ்றதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. உங்க அம்மாவுக்காக நீங்க என்ன வேணாலும் மாத்தி சொல்லலாம். ஆனா என்னால நினைச்ச உடனே எல்லாம் மாத்திக்க முடியாது. சோ சோ நீங்க வந்துட்டீங்கன்னு பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன இங்கே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள போய் பேசலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதான் கிளம்புனேன். கொஞ்ச நாள் வீட்டுல இல்லல. அம்மா, உங்க தங்கச்சி வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எதிர்பாராத விஷயம் இல்ல. அதிர்ச்சியில இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்களா? ஏதோ கொஞ்சம். குழந்தைங்கலாம் பரவாயில்ல, கொஞ்சம் தேறி வந்துட்டாங்க. காலேஜில் படிக்கிறாங்கல்ல. என் தங்கச்சி நிலைமை தான் சரியில்லை. திடீர்னு அவளுக்கு ஒரு கை விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவ மேல பாசமா இருந்தா. எனக்கு புரியுது. கூடவே பிரியமா இருந்த ஒரு ஆளு திடீர்னு பெரியறப்போ இருக்கிற வேதனை, அத எப்பவுமே ஏத்துக்க முடியாது. அதுல இருந்து வெளியே வர்றதும் ரொம்ப கஷ்டம்தான். நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்களோட தங்கச்சிக்கு எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய தைரியம் வரணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த விதிங்கிறத யாராலையும் மாத்தக்கூடிய விஷயம் இல்லைல்ல. அது கடவுள் தீர்மானிக்கிறது. வாழ்க்கையில முக்காவாசி நாள் குடும்பத்தோட இல்லாம மிலிட்டரியிலேயே காலத்து கழிச்சு எனக்கும் தெரியும் தனிமை எவ்வளவு கொடுமையானதுன்னு. லீவு முடிஞ்சு போகும்போது தான் தெரியும் எப்போ என்ன நடக்கும்னு. ஒருவேளை திரும்ப வரலாம். அது காத்துக்கிட்டு இருக்கிற குடும்பத்தோட அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. ஆனா காத்துக்கிட்டு இருந்த எனக்கு முன்னாடி போயிட்டாலே. வாழ்க்கையே நரகமாயிடுச்சு. போதும், நம்ம வேற எதையாவது பேசலாம். ராஜேஷ் வீட்ல இல்லையா? இருக்கான். நான் வரும்போது ஆளை காணோம். ஒரு சாவி எக்ஸ்ட்ரா இருந்ததால கதவை திறக்க முடிஞ்சது. இல்ல வீட்டுக்குள்ள போக முடிஞ்சிருக்காது. சு, இன்னைக்கு ஒரு ஆளு என்கிட்ட ரொம்ப பயந்து போயிட்டான். அது யாரு? வேற யாரு, நம்ம கௌரி தான். உள்ள ராஜேஷ் தான் இருக்கான்னு சொல்லி ஓடி வந்துட்டு என்கிட்ட மாட்டிக்கிட்டா. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ நல்ல புரிதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கௌரியோட மாற்றத்துக்கு காரணம் என்னன்னா, அவ மனோவோட ஸ்தானத்துல ராஜேஷை வச்சு பாக்குறாளுன்னு தோணுது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். அவ வீட்டுக்குள்ள வந்ததும் மனோன்னு தான் சொல்லிட்டு ஓடி வந்தா. அதை கேட்டப்போ எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. ஆனா நான் கேட்டப்போ என்ன தெரியுமா சொன்னா, ராஜேஷ்னு கூப்பிடறதுக்கு பதிலா மனோன்னு கூப்பிட்டுட்டேன்னு சொன்னா. அதுதான் காணு என்னோட பெரிய பிரச்சனை. செத்து போன ஒரு ஆள அவன் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அதெல்லாம் நல்லதுக்கான்னு நீங்க சொல்லுங்க. ஆனா அவ பழைய விஷயத்தெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருப்பான்னு எனக்கு தோணல. ஒருவேளை ராஜேஷ் அவ மனோவா நினைக்கிறாளோ என்னமோ. அட, அப்படி இருந்தாலும் இருக்கட்டுமே. மனோன்னு நினைச்சு ராஜேஷ கல்யாணம் பண்ண தயாராயிட்டான்னா அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த பிரச்சனையும் இல்லாம அவ என் வீட்டுக்கு மருமகளா வந்தா அதுவே போதும். என் சொந்த பொண்ணு போல நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். இல்ல சு, அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம். எல்லாருமா கலந்து பேசுங்க. அது நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னாகும் போது கௌரிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. நீயும் உன் பொண்ணு டெய்லி பாத்துக்கலாம்ல. இல்ல இது நல்லதுன்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க. எதுக்கும் நீ இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. அப்ப சரி, நான் கிளம்புறேன்.
இருக்கீங்களா? அவரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னா இல்ல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சீக்கிரமா தூங்குறதுக்காக கொஞ்சம் சரக்கு எக்ஸ்ட்ரா ஊத்தி கொடுத்துட்டேன். எல்லாம் என்னால தானே? இல்ல அப்படிலாம் இல்ல, இதெல்லாம் நான் பண்றதுதான். நீங்க போற வரைக்கும் தானே, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க சாப்பிடலையா? பசிக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். இங்க இருந்து போறத நினைச்சு கஷ்டப்படுறீங்களா? எப்படியா இருந்தாலும் நான் இங்கிருந்து போய் தானே ஆகணும். உண்மையை சொல்லணும்னா இப்பதான் வாழ்க்கையை வாழணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. இந்த சாப்பாடு தண்ணி எனக்கு இப்ப முக்கியம் இல்லை. அவளை பார்க்கணும், கௌரி இப்பவே பார்க்கணும். மனசளவுல நாங்க ரொம்ப உண்மையா இருந்தோம். எனக்கு புரியுது. கௌரி இதை விட மோசமா தான் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னனாலதான் அவ இப்ப வரைக்கும் அங்க சும்மா இருக்கா. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நான் கௌரியை பார்த்து பேச முடியுமா? பார்க்கலாம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா நடக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு 2 பேரும் பேசி இன்னைக்கே முடிவு எடுத்துருங்க. ஏன் சொல்றேன்னா, இதுக்கு மேல டைம் இல்லை. எனக்கு தெரியும், நாங்க வாழ்ந்தே ஆகணும் ராஜேஷ். அதுக்காக கண்டிப்பா யாரும் இல்லாத இடத்துக்கு நாங்க 2 பேரும் போய் தான் ஆகணும். இதுவும் ஈஸி இல்ல. இருந்தாலும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ராகுலும் நந்தாவும் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் அவங்க 2 பேரையும் எப்படியாவது காண்டாக்ட் பண்ற மாதிரி நீ தான் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். சரி, நான் என்ன பண்ணணும்? அவங்கள பார்த்து பேசவா? இல்ல, அப்படி வேண்டாம். இப்போதைக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஃபோன் ரெடி பண்ணி கொடுத்தா போதும். ஃபோன் ரெடி பண்ணி தரேன். ஆனா அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? அது பிரச்சனைலாம் ஒன்றும் வராது. எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் அவங்க என்னை மாட்டி விட மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, காலையில ஃபோன் தரேன். இப்போ போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. கௌரி வரப்ப நான் எழுப்பி விடுறேன். ம். என்னம்மா நீ லைட் ஆஃப் பண்ணாம உட்காந்துருக்க? இல்ல, நான் தூங்கலான்னு தான் நினைச்சேன். ஆமா, இவ்ளோ நேரம் ஆனதுக்கு அப்புறமும் நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க? காவியாக்கு எக்ஸாம் இல்லம்மா, அவ தூங்காம படிச்சுக்கிட்டு இருக்கா. லைட் ஆஃப் பண்ணலனா எனக்கு தான் தூக்கம் வராதே. அப்புறம் அக்காவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அக்காவுக்கு நான் கூட இருந்தா தான் தூக்கம் வரும். ஆனா இப்போ அவ பக்கத்துல யார் போனாலுமே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குதா. நானும் அவளை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு ஒன்னும் புரியலம்மா. செத்து போன அந்த மனோஜுக்காக உருக உருக ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா. அது உன்னுடைய கற்பனையால கூட நடந்திருக்கலாம் இல்லம்மா. எனக்கு புரியாதது, மனோஜ் அதை மனசுல நினைச்சு பார்த்தா கூட அக்கா எதுக்காக கர்னல் அங்கிள் வீட்டுக்கே போயிட்டு இருக்கா. ஆமா, கர்னல் இங்க இருந்தப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ராஜேஷ் மட்டும் அங்க இருக்கிறதுனால கௌரி அவன்கிட்ட சும்மா தான் பேசிட்டு இருப்பா. ராஜேஷும் நல்லவன் தான், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்ல. இருந்தாலும் அவனும் ஒரு வயசு பையன் தானே. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அக்கா அங்க போறது உனக்கு சுத்தமா பிடிக்கலன்னா நீ அதை கர்னல் அங்கிள் கிட்ட சொல்லுமா. கௌரி அக்காவை அங்க வர வேண்டாம்னு சொல்லு. அப்படி சொல்லலான்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் இங்க வந்தப்போ என்கிட்ட வேற ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொன்னாரு? கர்னல் அங்க வந்தது கூட தெரியாம இவ மனோன்னு கூப்பிட்டுட்டு கௌரி அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. கௌரி இப்போ மனோவோட இடத்துல ராஜேஷை வச்சு பாக்குறான்னு கர்னல் சொல்றாரு. எதை வச்சு சொன்னார்னு தெரியல. கௌரி ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னானா அவளை அவரோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயத்த பத்தி நம்ம கௌரி கிட்ட பேசினா என்ன? எப்படி பார்த்தாலும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவளும் எப்ப பார்த்தாலும் அங்கேயேதான் இருக்கா. ராஜேஷ் கையால அவ கழுத்துல தாலி கட்டிட்டா எல்லாருக்கும் சந்தோஷம் இல்ல? இல்லம்மா, கௌரி அக்கா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது ஏதோ ஆபத்துல போய் முடிய போதுன்னு தான் எனக்கு தோணுதா. ராஜேஷ் அவ கல்யாணம் பண்ணிக்க அக்கா ஒத்துக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அப்பப்போ எதுக்காக கர்னல் வீட்டுக்கு ஓடி போறா? அதுதான் தெரியணும்.
அதுக்கு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னதான் இருந்தாலும் அக்காவுடைய மனசுல என்னதான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்காம நீ யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். காயத்ரி, இங்க பாருமா, அதுக்கு அக்கா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ராஜேஷ், எக்ஸாம் வர்றதுனால காவியா இவ்வளோ நேரமும் படிச்சுக்கிட்டு இருந்தா. அதனால தான் என்னால் சீக்கிரமா வர முடியல. பரவாயில்ல, நீ இங்க வந்தது யாரும் பார்க்கல. அது போதும். மனோ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி போயிடணும். ஓகேவா? அங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ராஜேஷ். அங்கிள் இங்க இருக்கிறதுனால என்னால பகல்ல வந்து அவரை பார்க்கவே முடியல. அதனால தான் இந்த டைம்ல வந்தேன். என்னால அவரை பார்க்காமலும் இருக்க முடியல. சரி, நான் வெளியே இருந்து யாரும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் பேசிட்டு வந்தா போதும். வா. கௌரி, நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. பரவாயில்ல, மனவும் கௌரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியட்டும். ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கை முடியணும்னு நினைக்கிறியா? இல்ல, என்னுடைய ஆசையை தான் நான் சொன்னேன். இது அந்த தெய்வம் நமக்காக கொடுத்த நேரம். நாம 2 பேரும் ஒன்று சேர்றதுக்காக நம்ம வாழ்க்கையில எவ்வளவு போராட வேண்டி இருக்கும்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் நான் தயாராயிட்டேன். முதல்ல நீ இங்கிருந்து கிளம்ப. காலையில போன் கிடைச்ச உடனே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லி இங்கிருந்து போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். கண்டிப்பா நீ என் கூட வரணும். இல்ல, வீட்டுல நான் என்ன சொல்றது? எதுவுமே சொல்லாம நான் பாட்டுக்கு போயிட்டா அம்மாவும் காயத்ரியும் என்னை தேடுவாங்கல்ல. எல்லா விஷயத்தையும் தெளிவா காயத்ரிக்கு ஒரு லெட்டர்ல சொல்லிடலாம். மீதி விஷயத்த ராஜே சொல்லிடுவான். நீ ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கன்னு மற்றவங்களாம் நினைக்கணும். என்னை தேடி வந்தீங்கன்னா என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும்னு லெட்டர்ல கிளியரா எழுதணும். இப்படி ஒரு கண்ணாமூச்சி விளையாட்ட நம்ம எவ்வளவு நாளைக்கு ஆட முடியுமானோ? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். ஒருவேளை நான் அப்படி மாட்டினா கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுக்குள்ள நீ என்னுடைய ஞாபகத்திலே வாழ நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துடும். கண்டிப்பா. ஆனா என் வாழ்க்கை பூரா நீங்க என் கூடவே இருந்தாகணும். நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னோட மனோவை. அன்பு எனக்கு தெரியும். ஆனா சில விஷயங்களை நம்ம பிராக்டிக்கலா தான் யோசிச்சு ஆகணும். இப்ப பிரச்சனைங்க அந்த அளவுக்கு அதிகமா தான் இருக்கு. நான் தெரியாம பண்ண தப்புனால ஒரு உயிர் போனது மட்டும் இல்ல, எனக்கு பதிலா வேற ஒருத்தனை அடக்கமும் பண்ணிட்டாங்க. அது நானும் நினைச்சு என் இன்சூரன்ஸ் பணத்தையும் என் வீட்டாளுங்க வாங்கிடுவாங்க. இப்படி நம்ம ஓடி போகணும்னு ஆசைலாம் இல்லை. ஆனா இங்க நம்மளால வாழ முடியாதுங்கிற காரணத்தினால தான்
ஆள் மாறாட்டம் பண்ணி வாழ்க்கையை நடத்தலான்னு முடிவு பண்ணேன். உனக்கு பயமா இருக்க கௌரி? இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க உயிரோடு இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டாலே நம்ம ஒன்னாயிடுவோம். நீங்க இங்க வந்ததுல இருந்து இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஒன்னா வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். இதுக்கப்புறமும் வாழ்வோம். நாளைக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அது நரகமாவே இருந்தாலும் அப்பவும் நம்ம வாழ்வோம். அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நாம அப்புறமா யோசிக்கலாம். போதும், இந்த தைரியம் உனக்கு இருந்தா போதும். சரி, நீ முதல்ல கிளம்பி போ. ராஜேஷ் நமக்காக தூங்காம வெளியே உட்காந்துருக்கான்ல, பாவம், இதுக்கு மேல நம்ம அவனை கஷ்டப்படுத்த கூடாது. ப்ளீஸ் போ. நான் கண்டிப்பா போறேன். ஒரு 2 நிமிஷம் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா போறேன். என் குழந்தை ரொம்பவே கஷ்டப்படுற போல இருக்கு. எதுக்கான பலன் கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரடி. நீங்க போய் தூங்குங்கக்கா. எனக்காக நீங்களும் ஏன் முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ படிச்சு பெரிய ஆகும்போது என்னால சொல்ல முடியும்ல. நான் கூட இருந்து பாத்துக்கிட்டேன்னு. படி, நான் ஹால்ல தான் இருப்பேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. சரியா? அக்கா, எங்க அக்கா. அம்மா, அம்மா. என்னம்மா, என்னாச்சு? அம்மா, கௌரி அக்கா அவளுடைய ரூம்ல இல்லம்மா. காணோமா? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கிச்சன் கதவை திறந்து இருந்தது. அந்த வழியா தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன நம்புங்கம்மா. ஐயோ, நான் என்ன செய்வேன் கடவுளே? இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி பண்றனே தெரியலையே. நீ ஒண்ணு பண்ணு, மாமாக்கு ஃபோன் பண்ணி உடனே கர்னல் வீட்ல போய் பாரு. கௌரி அக்கா ஏமா இப்படி பண்றாங்க? எனக்கு தெரியலம்மா, எனக்கு ஏன்னே தெரியல. கர்னல் அங்கிள், கர்னல் அங்கிள், அங்கிள். காயத்ரி, நீ நம்ம இந்த நேரத்துல? அங்கிள், கௌரி அக்காவை வீட்டுல காணோம். உங்க வீட்டுக்கு வந்தாளா? இந்த நேரத்துல அவ ஏமா இங்க வர போறா? இல்ல, கொஞ்ச நாளாவே அவ இந்த பக்கமா தானே சுத்திக்கிட்டு இருக்கா. அக்கா ரூம்ல தான் இருந்தா. நான் ராத்திரி 11 மணிக்கு பார்க்கும்போது தூங்கிட்டு தான் இருந்தா. இந்த நேரத்துல அவ எங்க போயிருக்க போறா? இல்ல கௌரிக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இருக்கோ? இது தூக்கத்துல எந்திரிச்சு நடக்கிற வியாதிலாம் இல்ல, தூக்கம் வராம எந்திரிச்சு நடக்கிற வியாதி. ஆமா மிலிட்டரி, உன் பையனை எங்க? அவனை வர சொல்லு, அவனுக்கு தெரியும் எங்க போயிருக்கான்னு. ராஜேஷ் அவ கூப்பிடுங்களேன். இப்போ அவங்க 2 பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்போம். ராஜேஷ், ராஜேஷ், டேய் ராஜேஷ், நீ எங்கடா போன? அவனு வீட்டுல இல்ல போல இருக்கேம்மா. இப்ப புரியுதா மிலிட்டரி உனக்கு? கௌரிய காணோம்னா நாங்க எதுக்கு இங்க வந்தோம்னு உனக்கு புரியுதா? மா காயத்ரி, அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஏதாவது இருந்தா இந்நேரத்துல ஏன் போறாங்க? எனக்கு தெரியல அங்கிள், எல்லாமே நாசமா போயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? வேற என்ன பண்றது? மிலிட்டரியோட பையன் நம்ம பொண்ணை தட்டி தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். வாசிக்கலாம். டேய், நாங்க உன்னை காணோம்னு தேடிட்டு இருக்கோம், நீ இவன் கூட என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல வேண்டாம், அவளை அடிக்காதீங்க. அத சொல்றதுக்கு நீ யாரா? ஐயோ பிரசன்ன மாமா, என்ன? நீங்க இங்க நின்னு கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் இங்க நின்னு வேடிக்கை தான் பாப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். தெரியட்டுமா, எல்லாருக்கும் தெரியட்டும். இதுக்கு மேல இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணாதான் உண்டு, இல்லனா குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துரும். பிரச்சனை. உங்க வீட்டு பொண்ணுக்கு என் பையனால ஏதாவது தப்பு நடந்திருந்தா அவனே அவளை கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்காக நீ ஆளுங்களை கூப்பிட்டு ஒண்ணு கட்டி வைக்க வேண்டாம். ஆளை கூப்பிட்டு கட்டி வைக்க வேண்டாமா? இதுக்கு மேல பண்றதுக்கு என்ன இருக்கு? பேசாம 2 பேரை கொல்றதா நல்லது. காயத்ரி, நீ அக்காவை கூட்டிட்டு போ. இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். போங்க. பார்க்க போலாம். சொல்றேன்ல, போலாம்.
ஒண்ணு பிரசன்னா, என்கிட்ட கத்தி ஒரு பிரோஜனம் இல்ல. நாளைக்கு காலையிலக்குள்ள இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்தே ஆகணும். இல்லன்னு வச்சுக்கோ, ஊர் மக்கள் முன்னாடி உன் குடும்பத்தை நார அடிச்சிருவேன். விளையாடி விளையாடி கடைசியில எங்க குடும்பத்து கூட விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாத்துக்காரன் அப்போ நெருங்கிட்ட நேரத்துல ஒரு சம்பந்தமே இல்லாம செருப்பு தைக்கிறவரு பாத்துட்டு வரேன்னு சொல்றா. அது என்ன விஷயம்னு கேளுமா. ஏண்டி மானம் கெட்டவளே, பைத்தியக்காரின்னு பேர் வாங்கினது பத்தாதுன்னு இப்ப மோசமானவனு பேர் வாங்க போறியா? இந்த குடும்பத்தோட மானத்தை அழிக்கிறதுக்காகவே வந்திருக்கியா? நாசமா போறவளே, நல்லா இருப்பியா நீ? அக்கா வடிக்காதீங்க. அக்கா தெரிஞ்சே இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. ஏதாவது தெரியாம தான் பண்ணிருப்பாமா. சொல்லுடி, எதுக்காக அங்க போன? உனக்கே தெரியாமல அங்க போயிட்டு வந்த? ஒண்ணு இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல. அக்காவுடைய மனசு மனோஜ் தான் தேடி போயிருக்குன்னா அப்புறம் எதுக்காக ராஜேஷோட ஒன்னா வந்தா? ராஜேஷுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நாங்க எல்லாரும் சம்மதிச்சோம்ல. அதுக்கு ஒத்துக்காம நீ எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லுக்கா. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் சொல்லிட்டா மட்டும் நீங்க எல்லாம் நம்பிடுவீங்கல்ல? உடனே என்ன பைத்தியம்னு சொல்லுவீங்க. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நான் உண்மை என்னங்கறத சொல்றேன். நான் இப்போ மனோவை தான் பார்த்துட்டு வந்தேன். மனோ இப்பவும் உயிரோட தான் இருக்காரு. நாங்க ஒண்ணு சேர்ந்து வாழறதுக்கு நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னா நான் இப்பவே மனோவை கூட்டிட்டு வரேன். இல்லனா நான் கண்டிப்பா மனோவை தேடி தான் போவேன். கடவுளே, இவளுக்கு வேற என்னதான் பண்றது? இவளை எப்படிதான் குணப்படுத்துறது? அம்மா வாங்க. அட, இது யாரு? காயத்ரியா? என்னங்க கொஞ்சம் இங்க வாங்கலேன். கௌரியோட தங்கச்சி வந்திருக்கா. கௌரிக்கு இப்ப உடம்புக்கு பரவாயில்லம்மா? அதெல்லாம் இல்லம்மா, இப்ப நார்மலா தான் இருக்கா. உள்ள வாமா. வாமா, உன்னை கூப்பிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். எதுக்கு அங்கிள் எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அதாமா, மனுவோட பேர்ல இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அது பாஸ் ஆயிடுச்சு. 30 லட்சம் ரூபாய் 2 நாளைக்குள்ள இவளோட அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். ஒரு படுபாவி என் பிள்ளைய ஏமாத்திட்டான். அவனை கொலை பண்ண போய் இன்னைக்கு எங்க பிள்ளையும் போயிட்டான். ஆனா கொடுக்க வேண்டிய கடனுக்கு வழி ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டான். அந்த இன்சூரன்ஸ் பணம் மட்டும் இல்லாம இருந்தா நாங்க இந்த கடனால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம்மா. அந்த பணம் கிடைக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மாக்கு உயிரே வந்தது. அது வரைக்கும் அம்மா புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இனிமே நாங்க வாழுவோம்மா, நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழுவோம். என்னதான் அழுது புரண்டாலும் செத்தவன் இனிமே திரும்ப மாட்டான். அவனோட ஆத்மா கூட நாங்க கண்ணீர் விடுறத பார்த்து சங்கடப்படும். நாங்க வாழ வழி காட்டிட்டு போன மனோவோட ஆத்மாவே அப்படி சங்கடப்படுற அளவுக்கு நாங்க விட மாட்டோம். காயத்ரி, நீ வந்த விஷயம் சொல்லவே இல்லையே, சொல்லுமா. சரி, வந்து உட்காருமா. மீனு, குடிக்க ஏதாவது கொண்டு வா. இல்ல வேண்டாம் அங்கிள், நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன். அப்படியே அம்மாவை பார்த்துட்டு போலாம் தான் நான் வந்தேன். சரி, நான் வரேன். காயத்ரி, கௌரிய நாங்க ரொம்ப கேட்டதா சொல்லு. சொல்றேம்மா. அக்காவுக்கு வேற எந்த பிரச்சனை இல்லைன்னாலும் இப்பவும் மனோஜ் உயிரோட இருக்காருன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அத அவ தீர்மானமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அது போலீஸ் கண்டெடுத்த பாடி மனோஜ் தான்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? என்னம்மா நீ இப்படி கேக்குற? கௌரிய மாதிரி உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நாங்க தான் எங்க பிள்ளையோட உடம்பு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். தேவையில்லாத சந்தேகங்களை கிளப்பி விட்டு எங்களையும் குழப்பாத காயத்ரி. ஐயோ இல்லம்மா, அது எங்க அக்கா அவ்வளவு உறுதியா சொல்லும் போது நான் நீங்க கௌரி அக்காவை நல்ல சைக்காட்டிஸ்ட காட்டுறது எனக்கு என்னவோ நல்லதுன்னு தோணுது. ஆமாமா, மனோவோட இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வந்துடுச்சுன்னா எங்களால முடிஞ்ச உதவியை நாங்களும் பண்றோம். அவளோட இந்த நிலைமைக்கு நாங்களும் தானே காரணம். வேண்டாம்மா, ஒன்னும் வேண்டாம். நான் போயிட்டு வரேன்.
வெளிலன்னு போற மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போறியா? இல்ல, எல்லா தெய்வமும் என்னை கை விட்டுருச்சு. என் குடும்பத்தை காப்பாத்த போறது கர்னலும் அவங்க பையனும் தான். அவ்வளோ பெரிய அசிங்கத்துல என் பொண்ணு பண்ணி வச்சிருக்கா. ஏய் சு, இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதம்மா. அவங்க வேற யாரு? நம்ம பசங்க தானே. யாரா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அனுமதியே கொடுக்க கூடாது கர்னல். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அத சொல்றதுக்காக தான் நான் உங்க வீடு தேடி இப்ப வந்துட்டு இருக்கேன் கர்னல். அப்படியா? நான் வீட்டை பூட்டிட்டு வெளியே கிளம்புறேன். நாளைக்கு என் மச்சானோட காரியம். அங்க போய் எல்லா வேலையும் நான் தானே பார்க்கணும். ராஜேஷும் என் கூட தான் வரான். சாயந்தரம் வந்துருவான். சாவிய உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இங்க இவ்ளோ பெரிய விஷயம் நடந்தோம், கர்னல் எப்படி அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு யாரு சொன்னா? ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பின்வாங்காம நேரடியா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னா எங்களுக்கு மிலிட்டரியில சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எதிரி நம்மளை தாக்க வந்துட்டானா ஒத்த ஆளா நின்னு அதை ஃபேஸ் பண்ணணும். அதை விட பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனையை சமாளிக்கிறது தானே. எல்லாருமே மிலிட்டரிக்காரங்க இல்லல்ல. எனக்கு தெரியும் ஒரு அம்மாவோட ஆதங்கம் என்னன்னு. நேத்து நடந்தது எப்பவுமே நடக்கக்கூடாத ஒண்ணுதான். அதுக்கு ஒரு முடிவு வேணும். முடிவு எடுத்தே ஆகணும். நாளைக்கு நான் வரத்துக்குள்ள நீயே ஒரு முகூர்த்த தேதியை பார்த்து வச்சிரு. நீ எப்ப சொன்னாலும் ராஜேஷ் கௌரியோட கல்யாணத்தை நடத்த நான் தயாரா இருக்கேன். இல்ல, அது இப்போ கௌரி இப்பவும் அங்க மனோவை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றா. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ராஜேஷ் கிட்ட விசாரிச்சு பாத்தீங்களா? நேத்து நடந்த விஷயத்த பத்தி அவன் என்ன சொன்னான்? அந்த விஷயத்த பத்தி நானும் அவனும் இன்னும் பேசிக்கவே இல்லை. அது நடந்ததுல இருந்து என்கிட்ட பேசுறதுக்கு கூட அவன் பயப்படுறான். இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியணும்ல கர்னல். என் பொண்ணோட மனசு ஒரு குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. அவ சொல்ற பதிலெல்லாம் வச்சு நம்மளால எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் தான் சொல்றேன்ல சு, இப்ப நம்ம கேள்வி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு ஒரு தீர்வு தான் வேணும். தெளிவான ஒரு தீர்வு. அது ராஜேஷ் கௌரி 2 பேரோட கல்யாணம் மட்டும்தான். இதை வச்சுக்கோ, போயிட்டு வரேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஏதோ உங்ககிட்ட மறைக்கவும் முடியல, உங்ககிட்ட மறைக்காம இருக்கவும் முடியல. உங்க ஒருத்தரால மட்டும்தான் மனோஜ் எங்க வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்ததும் எங்க குடும்பம் இப்படி ஒரு அவஸ்தையில மாட்டிக்கிட்டதும். இனிமேலாவது எங்க குடும்பத்தை உங்களால நிம்மதியா கொஞ்சம் வாழ விட முடியுமா? என்ன பேசிருக்கு காயத்ரி நீ? கௌரி சொன்ன மாதிரியே மனோ இன்னும் உயிரோட தான் இருக்கான்றது உனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சான்னு? ஒருத்தர் எல்லாத்தையுமே நேர்ல பார்த்த மாதிரி சொன்னா எப்படி நம்பாம இருக்க முடியும்? அக்காக்கு என்னமோ இப்ப பெருசா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நடு ராத்திரியில எழுந்து கர்னல் அங்கிள் வீட்டுக்கு போனது மனோஜ பார்க்கதானே எந்த தயக்கமும் இல்லாம எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காவ. அப்பவே அங்க போய் விசாரிக்கலான்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அக்கா மாதிரி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு மத்தவங்க நினைச்சிருவாங்களோன்னு தான் நானும் எதுவும் பேசாம விட்டுட்டேன். கௌரி சொல்றதை மட்டும் நம்பி நம்ம ஏதாவது பண்ணோம்னா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீ ஒண்ணு பண்ணிருக்கணும். கௌரி கூட அன்னைக்கு ராஜேஷை பிடிச்சப்பவே உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவன் தானே இப்ப கௌரி பண்ற எல்லா விஷயத்துக்கும் கூட்டு. இது வரைக்கும் வெறும் மனசுல வச்சுட்டு இருந்தவன் இதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சப்போ மனு மாதிரி ஆக்ட் பண்ணி ராஜேஷ் காரியத்தை சாதிக்க பார்க்கறான்னு நினைக்கிறேன். அப்படின்னா? ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் மனுன்றவன் கற்பனையாவே இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு நெருக்கம் ஆயிடுச்சுன்றப்போ எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ அதான் நல்லது. நான் மனோவும் குடும்பத்துக்கு கொண்டு வந்தது நல்ல எண்ணத்துல தான் பண்ணேன். நம்ம கல்யாணத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான். மனோவுக்கு பதிலா ராஜேஷ் கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? இல்ல, நம்மளுடைய விஷயத்துல தடங்கல்கள் நிறைய இருக்கு. நான் மனசை வச்சா மட்டும் இதெல்லாம் முடிஞ்சிடும்னு எனக்கு தோணல. இது வரைக்கும் உன் சைட்ல இருந்து மட்டும்தான் பிரச்சனை இருந்துச்சு. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும், குடும்ப பிரச்சனை எல்லாம் தீர்த்துடணும். இப்ப அப்படி எதுவும் இல்லாம புதுசா அது பிரச்சனைனா அது என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் அதை சால்வ் பண்றேன். வேண்டாம் நந்தா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த அளவுக்கு தேராத சிக்கல்கள் என் குடும்பத்துல இருக்க. இப்போதைக்கு அந்த சிக்கல்ல உங்களை மாட்டி விட எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. இப்போ நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணா போதும். மனோஜ் உயிரோட இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு நீங்க விசாரிச்சு மட்டும் பாருங்க. இன்னைக்கு நான் மனோஜோட வீட்டுக்கு போனப்போ அவங்க சொன்னது மனோஜோட இன்சூரன்ஸ் தொகைய அவங்க வாங்க போறதா சொன்னாங்க. அதை வாங்கிட்டா அப்புறம் மனோஜ் உயிரோட வந்தா என்ன ஆகும்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க.
அப்படி யோசிக்கிறதுக்கு என்னோட மூளை ஒன்றும் குழம்பு எல்லாம் போல, புரியுதா? போலீஸும் அவனுக்கு தெரிஞ்சவங்களும் ஐடென்டிஃபை பண்ணி மனோவோட வீட்ல இருந்து கூப்பிட்டு அவன் டெட் பாடி தான் கன்ஃபார்ம் பண்ணி அந்த கேஸே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு டெத்தை கன்ஃபார்ம் பண்ணி அவன் டெத் கிளைமை கொடுக்குற இன்சூரன்ஸ் கம்பெனி கூட காசு கொடுக்க ரெடியா இருக்காங்க. இதுக்கு அப்புறமும் மனோ இருக்கான்னு சொன்னா எப்படி காயத்ரி? ஆனா செத்து போனவனை திருப்பி கொண்டு வர்றது நம்ம நினைச்சாலும் முடியாதுல்ல. மனோவோட சாப்டர் க்ளோஸ். அதை நீ யாராலையுமே தொடங்க முடியாது. ஹலோ நந்தா, நான் மனோ பேசுறேன். யாரு? ஹலோ நந்தா, நான் மனோ தான் பேசுறேன்னு உன்னால நம்ப முடியல. நீ நம்பிதான் ஆகணும். நான் தற்கொலைலாம் ஒன்றும் படிக்கல. என்னை நேசிக்கிறவங்கள நான் விட்டுட்டு என்னால எப்படி என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க முடியும்? ரவியை கொண்ட கேஸ்ல ஏதாவது அட்வொகேட்டை பார்த்து தப்பிக்கலாம் தான் நான் தலைமறைவா இருந்தேன். ஆனா வேற ஒரு டெட் பாடியை நான் நினைச்சு எல்லாரும் சேர்ந்து அடக்கம் பண்ணது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருந்தேன். இனிமே என் ஃப்ரெண்ட்ஸான உங்களால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஹலோ ஹலோ நந்தா, நீ ஏதாவது ஒரு பேச. நான் உயிரோட தான் இருக்குங்கிற உண்மையை நீயாவது நம்பு. உன்னோட வாய்ஸ் அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது மட்டும் போதாது இல்ல, நான் உன்னை நேர்ல பார்க்கணும். நீ இப்ப எங்க இருக்க? அது அது இப்ப சொல்ல முடியாது நந்தா. எனக்கு உதவி பண்ணவங்கள அது பாதிக்கும். அது இப்போ இந்த காலை ட்ரேஸ் பண்ணி நீ எந்த டவர் கீழ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை தெரியுமா? வேணாம் நந்தா, அந்த மாதிரிலாம் பண்ணிடாத. நானே ஒரு சரியான நேரமா பார்த்து உன்னையும் ராகுலையும் நேர்ல பார்க்க வரேன். நான் சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வாழணும் நந்தா. என் கௌரியோட சேர்ந்து நான் வாழணும் நந்தா. அதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவை. நாங்க எதுனாலும் செய்வோம். ஆனா கௌரி ஒத்துக்கணுமே. அவ நீ இப்ப செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கா? இல்ல, அப்படிலாம் இல்ல. கௌரிக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பா அவ என் கூட தான் இருப்பா. அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என் கூட வேற ஏதாவது ஒரு ஊருக்கு வந்து வாழக்கூட கௌரி தயாரா இருக்கா. ஹலோ, யாரும் இங்க வர மாதிரி தோணுது. நான் திரும்ப உனக்கு கூப்பிடுறேன். ஹலோ, இப்ப என்னாச்சு நந்தா? இறந்தவர் திரும்ப வந்துட்டாரா இல்லையா? மனநிலை பாதிக்கப்பட்டதே என் அக்காவுக்கு இல்ல, நம்ம 2 பேருக்கும் தான். அப்போ மனோ கர்னல் வீட்டில் தான் இருக்கான். அவங்க மறைஞ்சிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையாகும். அதை முதல்ல சரி பண்ணணும். நம்ம இப்பவே அந்த இடத்துக்கு போலாம். வேண்டாம் நந்தா, அவசரப்படாதீங்க. மனோஜ் உங்ககிட்ட உதவி கேட்டு தப்பிக்கிறதுக்கு கால் பண்ணாம இருக்கவே மாட்டாரா? அப்பா அவர் அங்கிருந்து வெளியில வர சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மறுபடியும் எந்த சிக்கலையும் மாட்டாம இருக்கு நான் போய் எங்க அக்கா கிட்ட சொல்லிடுறேன். மனோ, எங்க இருக்கீங்க? நீயா? நான் கூட போன் பேசுற சத்தத்தை கேட்டு கர்னல் வந்துட்டாருன்னு நினைச்சேன். போன் கிடைச்சிருச்சா? யாருக்கு கால் பண்ணீங்க? நந்தாக்குதான். அவன்கிட்ட முழு விஷயத்தை பேச முடியல. ஆமா, மறுபடியும் நீங்க வரதுக்கு உனக்கு எப்படி பர்மிஷன் கிடைச்சது? கர்னல் அங்கிளும் ராஜேஷும் வீடை போட்டுட்டு சாவி அம்மா கிட்ட கொடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. காயத்ரியும் வீட்டுல இல்ல. நான் அம்மாவுக்கு தெரியாம சாவி எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். ஆமா, நந்தா இந்த பிரச்சனையை பத்தி ஏதாவது சொன்னாரா?
இப்போதைக்கு பெருசா எதுவும் சொல்லல. இருந்தாலும் அவங்க என்னை ஏமாத்த மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நான் இங்க இருக்கிறது அவங்களுக்கு அந்த பிரச்சனை தான். ஒருவேளை அவரு உங்களை போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டா? இல்ல, எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன். நீங்க அவரை நம்புறீங்கன்னா நானும் நம்புறேன். இல்ல இல்ல, என்ன இருந்தாலும் இதுக்கு மேல நம்ம இங்க தங்குறது நமக்கு ஆபத்து தான். கர்னல் சார் அங்கேயே தங்க வச்சுட்டு ராஜேஷ் ராத்திரி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்க இருந்து போறதுதான் நமக்கு நல்லது. நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பாத்துக்கலாங்கிற தைரியமும் வந்துருச்சு. சரி வாங்க, நான் சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்குறேன். கர்னல் அங்கிள் இங்க இருந்ததுனால நீங்க எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கதவை நல்லா சாத்திட்டு தான் வந்தேன். பயப்படாதீங்க, வாங்க. அம்மா, கௌரி அக்கா எங்க? இங்க தாண்டி இருக்கா. என்ன விஷயம் இருக்கு. அக்கா அக்கா அக்கா, கௌரி அக்கா. எங்க அக்கா எங்கேயுமே இல்லையேம்மா. எங்க போயிருக்கா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.